இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி நேயர்களே, உலக தமிழ் கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்க்கும் பொருட்டு தொடங்கப்பட்டுள்ள இந்த தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அழுத்தி தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு தருகின்ற ஒவ்வொரு செய்தியும் நற்செய்தியும் வந்து சேர ஆவண செய்யும்படி அன்புடன் உங்களை வேண்டுகின்றேன். ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். சரணாகதி. இந்திய ஆன்மீகத்தில் மிக முக்கியமான வார்த்தை இந்த சரணாகதி. இது ஆற்றல் மிக்க சீடத்துவ படிநிலையை குறிக்கிறது. இதுதான் வெற்றிக்கான முதல் நிலை. ஆழ்ந்த அன்பும் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத மனநிலையும் இந்த சரணாகதிக்கு அடித்தளமாக அமைகின்றன. சரணாகதி அடைந்த மனிதரால் மட்டும்தான் இறைவனை அணுவாக அனுபவிக்க முடியும். சரணாகதி என்பது உதட்டிலிருந்து ஒருபோதும் பிறக்கக்கூடாது. மாறாக அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிறக்க வேண்டும். இது ஒரு உணர்வு பூர்வமான நிலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் விசுவாசத்தின் உச்சம். நீயே எல்லாம் நீயே எல்லாம் என்று தஞ்சம் அடைவதனுடைய அஸ்திவாரம் சூட்சமம் இதுதான். சரணாகதி அடைகிற போது அங்கே ஒரு ஆழ்ந்த மனநிலை, அமைதி, சாந்தம் நிலவுகிறது. எல்லா மனிதருமே இறைவனை தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு கட்டத்தில் அந்த இறைவனை சந்திக்கிற நிகழ்கிற போது அந்த இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும். சாஷ்டாங்கமாக சரணாகதி அடைய வேண்டும். சரணாகதி நிகழாதவரை மனிதன் கடவுளை தேடி அலைவான். ஆனால் எந்த கணப்பொழுதில் சரணாகதி நிகழ்கிறதோ அந்த கணப்பொழுது முதல் அடுத்த கணமே மனிதனை தேடி கடவுள் வருகின்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு நினைவுகளின் சுகந்தம். இது மனங்களின் மகத்துவம். விவிலியம் முழுவதுமே பல்வேறு இடங்களில் அஞ்சாதே, நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. இந்த அடிப்படை வார்த்தையே நானே உனக்காக இருக்கிறேன், நீ என்னிடம் தஞ்சம் அடைந்து விடு என்று அழைக்கிற வார்த்தை. எல்லா மனிதருக்குமே ஒருவித பயம் இருக்கிறது, ஒருவித அச்சம், கலக்கம், துயரம், துன்பம், வீழ்ச்சி, தோல்வி இருக்கிறது. ஆனால் இறைவனை தஞ்சமென்று அடைகின்ற பொழுது, இறைவனிடம் நம்மையே ஒப்படைக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய புதுமை, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரணாகதி. இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக இறைவன் எப்படி இறைவாக்கினரை அழைக்கிறார், அந்த இறைவாக்கினர் இறைவனுடைய அழைப்புக்கு எப்படி பதில் சொல்லுகிறார் என்பதை மிக அழகாக விளக்குகிறது. எசாயா இறைவாக்கினர் மிகுந்த கவலையோடு சொல்லுகின்ற வார்த்தை, நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் என்று சொல்லுகின்றார். ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் என்று சொல்லுகின்றார். ஆனாலும் இறைவன் அவரை தொடர்ந்து சந்திக்கின்றார், தொடர்ந்து அவருக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். இறுதியிலே, இதோ நான் இருக்கிறேன், அடியேன்
அடியேன், என்னை அனுப்பும் என்று அவர் சரணாகதி அடைகின்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் சரணாகதி. என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளைத்தானே என்று அழுது புலம்பியவர்தான் இறைவாக்கினர் எரேமியா. இது சரணாகதிக்கு முன்பு. ஐயோ ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, நான் நாவன்மை அற்றவன், ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குளரும் என்று புலம்பியவர்தான் மோயிசன். இவையெல்லாம் சரணாகதி நிகழ்வதற்கு முன்பாக அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திய விதம். புனித பவுல் சவுலாக இருக்கிற பொழுது ஸ்தேவானை கொலை செய்வதற்கு உதவுகின்றார். எருசலேம் திரு அவையில் வீடு வீடாக நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் சிறையில் அடைத்து துன்புறுத்துகின்றார். தமஸ்குவில் ஜெபக்கூடங்களில் அதே மாதிரியான அத்துமீறலை செய்யவும் துணிகின்றார். அப்படிப்பட்ட பவுலை ஆண்டவர் இயேசு தடுத்தாட்கொள்கின்றார். நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் மிக அழகான ஒரு சொல்லாடல் தடுத்தாட்கொள்ளுதல். தடுத்து ஆட்கொள்ளுதல் எவ்வளவு மிக அருமையான ஒரு சொல்லாடல். இன்றைய இறைவார்த்தையிலும் கூட, இன்றைய நற்செய்தியிலும் கூட நாம் இதனைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும். இதுதான் பேதுரு இறைவனை சரணாகதி அடைவதற்கு முன்பாக சொன்ன வார்த்தைகள். அன்னை மரியாளும் இதற்கு விதி விலக்கல்ல. அன்னை மரியாளும் கேட்கிற கேள்வி, இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே, நான் கன்னியாயிற்றே. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரணாகதி நிகழ்வதற்கு முன்பாக அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் எவ்வளவு செறிவுமிக்க வார்த்தைகளாக இருக்கின்றன. நான் பாவி, நான் நாவன்மையற்றவன், நான் திக்குவாயன், நான் கன்னி என்று தன்னை மையப்படுத்திய விதத்திலே, தனது குறைகளை மையப்படுத்திய விதத்திலே, தமது பலவீனங்களை அடையாளப்படுத்திய விதத்திலே இருக்கின்றன. ஆனால் ஆண்டவரை, இறைவனை சந்திக்கிற பொழுது, இறைவன் நம்மை தடுத்தாட்கொள்ளுகிற பொழுது, சரணாகதி அடைந்த அந்த நொடிப்பொழுதில் அவர்கள் உதிர்க்கின்ற வார்த்தை, அவர் வாழுகின்ற வாழ்க்கை எவ்வளவு செம்மாந்த வாழ்க்கையாக இருக்கிறது. நான் திக்குவாயன், எனக்கு பேசத் தெரியாது, நாவு குளரும் என்று சொன்ன அந்த மோயிசன் தான் ஆண்டவரால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட பிறகு தனக்கு துணையாக ஆரோனை அழைத்து கொண்டு சிறந்த தலைமைத்துவம் நிறைந்தவராக, சிறந்த தலைவராக, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த மக்களை இறைவனுடைய அருட்துணையால் மீட்டு கொண்டு வருகின்றார். சரணாகதி அடைந்த பிறகு அவருடைய வாழ்வில் அப்படிப்பட்ட மாற்றம் நிகழ்கிறது. தூய்மையற்ற உதடுகளை கொண்ட இறைவாக்கினர் எசாயா, அசிரியாவின் படையெடுப்பிற்கு காரணம் இஸ்ரேலுடைய பாவம் என்று ஆணித்தரமாக அச்சமின்றி எடுத்துரைத்து இறைவனுடைய அருட்துணையை நம்பி செயல்படும்படி அவர் அழைப்பு விடுக்கின்றார். இம்மானுவேல், கடவுள் நம்மை மீட்க வருவார் என்று அவர் முன் அறிவிக்கின்றார். மக்களுடைய அழிவை குறித்து அவர் கடுமையாக எச்சரிக்கின்றார். சிறு பிள்ளைதானே, எனக்கு பேசத் தெரியாது என்று சொன்ன இறைவாக்கினர் எரேமியா சரணாகதி அடைந்த பிறகு அந்த சிறு பிள்ளை சிறை பிள்ளையானார். கடவுளுக்காக எல்லா துன்பங்களையும் தாங்குகிற வலிமையை அவர் பெற்றார். துன்புறும் ஊழியனாக அவர் புலம்பினார். பாபிலோனுக்கு அடிமையாகும் எருசலேமை பற்றி அவர் முன் அறிவித்தார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
சரணாகதி நிகழ்ந்த பிறகு அப்படிப்பட்ட ஒரு பிரளய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் அந்த மனிதருக்குள், அந்த இறை அடியாருக்குள் நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். புனித பவுலடியார் சரணாகதி அடைவதற்கு முன்பாக அவர் எவ்வளவு அட்டூழியம் செய்தவராக, திரு அவையை துன்புறுத்தியவராக இருந்தார். நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்திய பிறகு அவர் தடுத்தாட்கொள்ளப்படுகின்றார். அப்படிப்பட்ட பவுல் அடியாருடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது. அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசுவுக்காக துன்புறுத்தப்பட்டார், கொடுமையாக அடிக்கப்பட்டார், பன்முறை சாவின் வாயிலில் நின்றார். யூதர்களிடம் 195 முறை கசையடிகளை வாங்கினார். 3 முறை தடியால் அடிக்கப்பட்டார், 1 முறை கல்லால் அடிக்கப்பட்டார். கப்பல் சிதைவில் 3 முறை சிக்கினார். ஓர் இரவும் ஒரு பகலும் ஆழ்கடலில் தத்தளித்தார். பசிதாகம் உற்றிருந்தார், பட்டினி கிடந்தார், குளிரில் வாடினார். இப்படி சொல்லொன்னா துயரங்களை அந்த ஆண்டவருக்காக அவர் அனுபவித்தார். எந்த ஆண்டவரை துன்புறுத்தினாரோ அந்த ஆண்டவருக்காக, அந்த கிறிஸ்துவுக்காக அப்படிப்பட்ட துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலும் அப்படிப்பட்ட மனநிலை உடையவராகத்தான் புனித பேதுரு சீமோன் இருக்கின்றார். நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று கெஞ்சுகின்றார், கதறுகின்றார். இங்கே அழுது புலம்புகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் மீனை பிடிக்கிறவர் மனிதனை பிடிப்பவராக மாற்றப்படுகின்றார், தடுத்தாட்கொள்ளப்படுகின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, படகு கரைக்கு மேல் இருப்பது அதற்கு அழகல்ல, கரையிலிருந்து சற்று தள்ளி இருப்பது. ஆகையால் தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் இப்படிப்பட்ட நிகழ்வை ஆணித்தரமாக பார்க்கிறோம். எல்லா மக்களும் ஆண்டவரை தேடுகின்றார்கள், ஆனால் ஆண்டவர் தமக்குரியவரை தேடுகின்றார். எல்லா மக்களும் இறைவா இறைவா என்று ஆண்டவரை தேடுகிற பொழுது ஆண்டவர் இயேசு நீ எனக்கு தேவை என்று சொல்லி அந்த பேதுருவை, அந்த சீடர்களை அவர் தேடுகின்றார். ஆகையால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பற்றற்ற நிலையைத்தான் நாம் இங்கு பார்க்கின்றோம். கரையிலிருந்து சற்று தள்ளி என்று நாம் பார்க்கின்றோம். கரையோரமாக இல்லை, கரையிலிருந்து சற்று தள்ளி. ஆனால் இன்னும் அடுத்த நிலையை பார்க்கிறோம், கரையிலிருந்து இன்னும் ஆழமாக. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு மீன்கள் படகால் நிறைப்பதற்கு முன்பாக, நிறைப்பப்படுவதற்கு முன்பாக படகில் தம்மை நிறைத்தார். இதுதான் தடுத்தாட்கொள்ளுதல். இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். வலை கிழிய தொடங்குகிறது என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய அருள் அவ்வளவு அபரிதமாக பொழியப்படுகிறது. என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி எப்படி புனித பவுலடியாரை ஆண்டவர் தேற்றினாரோ, உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி அவருக்கு அவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்தாரோ, புறவனத்தாருடைய திருத்தூதராக சிறப்பாக செயல்படும்படி எப்படி அவரை தூக்கி நிறுத்தினாரோ, அப்படிப்பட்ட ஒரு பிரளயம், அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த சரணாகதி நிகழ்ந்த பிறகு இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே திகைப்பு இருக்கிறது, இங்கே ஆச்சரியம் இருக்கிறது, இங்கே மிகப்பெரிய புதுமை நிகழ்ந்திருக்கிறது. வலைகள் கிழிய தொடங்குகின்றன. இன்னும் ஒரு கனப்பொழுதை ஆண்டவர் அடையாளப்படுத்துகின்றார். இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று ஒரு புதிய எழுச்சியை, ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாவி என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற
புனித சீமோனிடம், புனித பேதுருவிடம் விண்ணரசின் திறவுகோள்கள் ஒப்படைக்கப்படுகின்றன. பாறையான அவர் பேதுருவாக அடையாளப்படுத்தப்படுகின்றார். திரு அவைக்கு தலைவராக ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்படுகின்றார். அந்த ஆண்டவருக்காக தலைகீழாக சிலுவையில் தொங்கி மரிக்கவும் அவர் தயாராக இருக்கின்றார். எவ்வளவு பெரிய மாற்றத்தை அங்கே ஏற்படுத்துகின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளும் நான் கன்னி ஆயிற்றே, இது எப்படி நிகழும் என்று சொன்ன அன்னை மரியாள் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த கடவுளையே தாங்குகிற பேற்றை பெறுகின்றார். அந்த கடவுளின் மகனை இந்த உலகிற்கு தருகின்ற மிகப்பெரிய பேற்றினை, மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நம் தாய் அன்னை மரியாள் பெறுகின்றார். நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் ஒரு மிகப்பெரிய தொடக்கத்தை ஏற்படுத்துகின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரிடம் சரணாகதி அடைய அழைக்கப்படுகின்றோம். நாம் இறைவனால் தேடப்படுகின்றோம். இறைவன் நம்மை தேடிக்கொண்டே இருக்கின்றார். அவருடைய கண்கள் நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய அசைவுகளை, நம்முடைய உள்ள கிடக்கையை உற்று நோக்குகிறது. ஆகையால் அந்த கடவுளின் கண்களிலிருந்து நம்மால் ஒருபோதும் தப்பிக்க இயலாது. சரணாகதி என்பது அது இயல்பாக நிகழ வேண்டும். கடவுள் கடந்து உள்ளிருக்கிறவர். அந்த கடந்து உள்ளிருக்கின்ற கடவுள் நம்மை சிறைப்பிடிக்கின்றார். நம்முள் உள்ளுறையும் தெய்வமாக அவர் இருக்கின்றார். ஆம், கரையிலிருந்து சற்றே தள்ளி இருக்கும்படி பணிக்கின்றார். கரையோரம் இருந்த படகு ஏரியின் ஆழத்திற்கு இட்டு செல்லப்படுகின்றது. சூன்யம், ஒன்றுமில்லாமை, வெறுமை அது நிறைக்கப்படுகின்றது. வெற்றிடம் அது இல்லாமல் ஒழிக்கப்படுகின்றது. வலைகள் மீன்களால் நிரப்பப்படுகின்றன. சீமோனின் இதயத்தில் ஆண்டவர் இயேசு நிறைந்திருக்கின்றார். சரணாகதி அடைகிற போது இதுதான் நிகழ்கிறது. வலைகள் மட்டும் நிரம்புவதில்லை, மனங்களும் நிரம்புகின்றன. படகுகள் மட்டும் நிரம்புவதில்லை, நம்முடைய பாதையும் வெளிச்சத்தால் நிரம்புகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நமக்கு தோழமை தேவைப்படுகிறது. ஆகையால் தான் இந்த தோழமை என்பது அது அன்பினால் நிறைந்த ஒன்று. ஆகையால் தான் பேதுரு அருகில் இருக்கின்ற தம்முடைய சக மீனவர்களை, சக தோழர்களை அழைக்கின்றார். எல்லோருமே திகைப்புறுவதை நாம் பார்க்கிறோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் சரணாகதியினுடைய சூட்சமம். அஞ்சாதே, கடவுள் நம்மை தடுத்தாட்கொள்கின்றார். கடவுள் நம்மை தம்மால் நிரப்புகின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்றும் நம்மை தேடுகின்றார், நம்மை அழைக்கின்றார். லோலேக், இதுதான் திருத்தந்தை புனித 2ஆம் அருள் சின்னப்பருடைய பெயர். தாயை சிறு வயதில் இழந்து மருத்துவராக பணியாற்றிய தம்முடைய மூத்த சகோதரனையும் இழந்து தன்னந்தனி ஆளாக வயதான தனது தந்தையோடு வாழுகின்ற அந்த லோலேக் கடவுளால் தடுத்தாட்கொள்ளப்படுகின்றார். சிறு வயது முதலே அவர் அந்த உந்துதலை பெறுகின்றார். பேராயர் அவரை சந்திக்கிற போதெல்லாம் நீ குருவாக வேண்டும் என்று அவருக்குள் ஒரு விழுமியத்தை விதைக்கின்றார். 2ஆம் உலகப் போர் தொடங்குகிற அந்த நிலையிலே அவர் கல்குவாரிகளில் தனது வயிற்றுக்காக பாடுபடுகின்றார். கடும் குளிரில் குடும்பத்திற்காக உழைக்கின்றார். பேனா பிடிக்க வேண்டிய விரல்களில் நன்கு படிக்கக்கூடியவர், சிறந்த நல்ல மாணவர். ஆனால் சுத்திகளை பிடித்து பாறைகளை உடைத்து கொண்டிருக்கின்றார். ஒரு முறை அந்த ஜெர்மானிய வண்டி அவர் மீது மோதி அவர் குற்றுயிரும் குலையுயிருமாக சாலையோரத்தில் கிடந்தார். உயிருக்கு போராடினார்,
மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்போது அவருக்குள் ஒரு எண்ணம் எழுந்தது, தான் குருவாக வேண்டும். 1941ஆம் ஆண்டு அந்த தந்தையையும் இழந்தார். தனிமரமானார். ஆனால் இறைவனை சிக்கன பற்றி கொண்டார். தமது வலைகளை மீன்களால் நிறைத்தார். கடவுளை அவர் தேடினார். கடவுள் அவரை தேடினார். அவர் குருவானார். நல்ல குருவானார். அதன் பிறகு ஆயரானார். அதன் பிறகு கர்தினாலாக உயர்ந்தார். அதன் பிறகு திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று புனிதராக அவர் நமக்கு அருள் பாலிக்கின்றார், பரிந்துரைக்கின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரணாகதி, லோலேக் செல்ல பெயர், ஆனால் இன்று புனிதர். ஜார்ஜ் பெர்கோக்லியோ இன்று நாம் கொண்டாடுகின்ற நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். கடவுளை அவர் தேட முற்படுவதற்கு முன்பாக கடவுள் அவரை தேடினார். ஒப்புரு அருட்சாதனத்திலே முழந்தாள் படியிட்டு தனது பாவங்களை அறிக்கையிட்ட போது தான் யார் என்பதை உணர்ந்தார். அவர் தொடர்ந்து அந்த கல்வி சுற்றுலாவுக்கு செல்லவில்லை. இல்லம் திரும்பி தனது அறைக்குள் தாளிட்டு தொடர்ந்து தியானித்தார், தொடர்ந்து ஜெபித்தார். தனக்குள் இறைவனை கண்டு கொண்டார். பிறகு நிமோனியா காய்ச்சலால் 17 வயதில் பாதிக்கப்பட்ட போது படுத்த படுக்கையானார். அவருடைய நுரையீரலில் ஒரு சிறு பகுதி அகற்றப்பட்டது. உயிர் பிழைத்தார். அப்போது அவரை சந்தித்த அருட்சகோதரி, நீ ஏன் குருவாக கூடாது என்ற அந்த உந்துதலை அவருக்குள் விதைத்தார். அந்த விழுமியம் அவருக்குள் விதைக்கப்பட்டது. சிந்தித்தார். பிறகு அவர் சேசு சபையில் சேர்ந்து அவர் குருவானார். நல்ல குருவாக பணியாற்றினார். மாநில தலைவரானார். பிறகு ஆயரானார், பேராயரானார், கர்தினாலாக உயர்ந்தார். இன்று திருத்தந்தையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை தேடுகின்றார். நம் படகு கரையிலிருந்து ஒதுங்கி இருப்பதை அவர் கண்டிருக்கின்றார். நிச்சயமாக நமது படகினுடைய லட்சியம் என்ன, இலக்கு என்ன என்பதை அறிவார். வலைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவார். வலப்பக்கமா இடப்பக்கமா என்பதை அவர் தெரிவார். நமக்கு உதவுவார், வழிகாட்டுவார், வழி நடத்துவார், நம்மோடு வழி நடப்பார். நம்மை ஒருபோதும் தனிமையில் அவர் விடமாட்டார். ஆம், இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்தை கடவுளால், இறைமையால் நிரப்புவோம். கடவுள் நம்மை தடுத்தாட்கொள்ளட்டும். நாம் சரணாகதி அடைவோம். நிச்சயமாக நம் வலைகளும் மீன்களால் நிரம்பும். இறைவனுடைய அருள் போதும் போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு, வலைகள் கிழிகின்ற அளவுக்கு இறைவனுடைய அருளும் அன்பும் நம்மை நிரப்பும். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து, இந்த வீடியோவை லைக் செய்து, உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்.